கடின உழைப்பு செலுத்தி கட்டடங்களை கட்டி பெருநகரங்களை உருவாக்குற கட்டட தொழிலாளர்கள், விவசாயிகள், அது மாதிரி கடின உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் 30லிருந்து 40 வயசுக்குள்ளே முதுகுத்தண்டு பிரச்சனையும் மூட்டு தேய்மானமும் உண்டாகுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் முடிவு சொல்லுது. எதனால் இந்த பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ உடல் உழைப்பு செலுத்துகிறோமோ அதுக்கு தக்க உணவும் வாழ்வியல் முறையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ இந்த கடின உடல் உழைப்பு செலுத்துகிறவங்க நம்ம ஊரில் கிடைக்கிற உணவுகளை வச்சு எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஒன்று, நம்ம காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய போகிறோம். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துக்காச்சும் நமக்கு எனர்ஜி தர மாதிரியான உணவாக இருக்கணும். அது என்னன்னு பார்த்தோம்னா, கம்பங்கூழ், ராகிக்கூழ், கருப்பு உளுந்து கஞ்சி, பாதாம், மாப்பிள்ளை சம்பா, இதோடு சேர்த்து பிரண்டை, முருங்கைக்கீரை, வாழைப்பழம், முக்கியமாக தர்பூசணி விதை. அப்படியே நான்வெஜ்ஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா மீன், இறால், ஆர்கன் மீட்டுன்னு சொல்லப்படுற கல்லீரல், சுவரொட்டி, ஹார்ட்டு. நீங்கள் கடலோரமாக இருந்தீங்க அப்படின்னா நத்தை, சிப்பி, இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். இது மாதிரி உணவுகளை நம்ம காலை சாப்பாட்டுக்கு அல்லது மதிய சாப்பாட்டுக்கு பிரித்து எடுத்துக்கலாம். 2வது முக்கியமான விஷயம், நம்ம இந்த உணவு எடுக்கிற கேப்பில் என்ன பண்ணுவோம், அழகாக ஒரு டீயை போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தயவு செஞ்சு இந்த டீயை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நம்ம இது மாதிரி வேலை செய்யும் பொழுது வெயில்னால் வியர்வை நிறைய வெளியாகும். அப்போ அந்த உப்பு சத்துக்களை நம்ம மீட்டெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு ஹீட் ஆகிறத தணிக்கிற மாதிரியான உணவுகளை இந்த இடைவெளியில் நம்ம எடுத்துக்கணும். இதில் நீராகாரத்தில் மோர், எலுமிச்சம்பழம், உப்பு இதை கலந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நன்னாரி சர்பத்து, வெட்டிவேர் சர்பத்து குடிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம காலையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்போ 1 டீஸ்பூனு சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்போட சூட்டையும் தணிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான எனர்ஜியும் அதுலேருந்து கிடச்சிரும். 3வது, நம்ம கடின உடல் உழைப்பு செலுத்தும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற தசைகள் கிழிகிறது, டேமேஜ் ஆகிறது, இது மாதிரி பிரச்சனை உண்டாகும். அதனால தான் உடம்பு நல்லா வலிக்கும். அப்போ இந்த மசில் டேமேஜை சரி பண்ணக்கூடிய உணவுகளை இரவு உணவாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொள்ளு, முட்டை, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அன்னாசி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த உணவுகளை சேர்த்துக்கலாம். இந்த மசில் டேமேஜ் நடக்கிறதுனால உடம்பு வலியாகி ஆல்கஹால் இரவில் எடுத்துகிட்டு தூங்குகிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. இந்த ஆல்கஹால் எந்த விதத்துலேயும் அந்த மசில் டேமேஜை சரி பண்ணாது, அது மேலும் அதிகரிக்க தான் செய்யும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, சித்த மருத்துவத்தில் அமுக்குரவு சூரணம்னு இருக்கும், அதை ஒரு 3 கிராம் பாலில் போட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கசகசா இருக்கும், அந்த கசகசாவை பொடிச்சு வச்சுருந்து அதை ஒரு 3 கிராம் பாலில் போட்டு சாப்பிட்லாம். இந்த மசில் ரெக்கவரியும் நமக்கு நடக்கும், அது இல்லாமல் தூக்கமும் நல்லா வந்துடும்.